Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1175 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல அண்டர் வேர்ல்டுல என்னென்னலாம் அலப்பறம் நடந்துகிட்டு இருக்குன்னு காமிச்சாங்கல்ல. இப்ப மேல என்னென்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதுன்னு காமிப்பாங்க. வேற என்ன காடு பத்திக்கிட்டதும் அந்த மான்ஸ்டர்ஸ்ங்கன்னு பஞ்சாயத்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அதை அணைக்கிறதுக்கு இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வேகமா போவானுங்க. அவனுக்கு இப்ப மெயின் பஞ்சாயத்து என்னன்னா, நெருப்பு அணைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குழந்தைகளை காப்பாற்றணும். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டானுங்கன்னா குழந்தைங்க உள்ள போய் எரிஞ்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப பக்கத்துல வந்துட்டாங்க. அதனாலேயே அடிச்சு புரண்டு போவானுங்க. அப்பதான் இன்னொரு பெரிய பிரச்சனையை காட்டுவாங்க. நம்ம பார்த்தது எல்லா மான்ஸ்டர்ஸ்லயும் ஒன்னு தானே இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த எலும்பு கூடு மான்ஸ்டரே எக்கச்சக்கமா கிரியேட் ஆகி நின்னுட்டு இருக்குதுங்க. இதை இவனுங்க சுத்தமா எதிர்பார்க்கல. பட் எத்தனை பேர் இருந்தா என்ன பொல்லந்துருவோன்னு சொல்லிட்டு டோரியும் பிராகியும் சும்மா வெட்டுன்னு வெட்டி வீசுவானுங்க. அவனுங்க வெட்டுற ஒவ்வொரு வெட்டுக்கும் ஒவ்வொரு மான்ஸ்டர்ஸுங்க சாவுங்க. சொல்ல போனா அந்த சண்டையை அவனுங்க என்ஜாய் தான் பண்றானுங்க. அண்ட் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் குழந்தைகளோட இமேஜினேஷன்ல தான் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே அடாடாடா எவ்வளவு அழகா இருக்குதுங்க அப்படின்னு அந்த குழந்தைகளை பாராட்டிக்கிட்டே தான் சண்டை போடுவானுங்க. இப்ப என்னன்னா இவனுங்க காலி பண்ண மான்ஸ்டர்ஸுங்க அப்படியே எந்திரிச்சு புதுசா வந்துகிட்டே தான் இருக்குதுங்க. இப்படியே விட்டா டெஃபினட்டா இதுக்கு லிமிட்டே கிடையாது. இவனுங்க லைஃப் டைம் சண்டை தான் போடணும். அதனால ஒரே போல்ல மொத்தத்தையும் போட்டு தள்ளிடலான்னு மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு கத்திட்டு ஒரு அட்டாக் பண்ணுவானுங்க. அங்க இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் காலி. யாருகிட்ட ஜெயண்ட் பைரட்ஸ்னா சும்மாவா அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு பெரிய மான்ஸ்டர் வந்து நின்னுட்டு இருக்கும். எவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்ப அதை அடிச்சதுன்னா இவனுங்க கப்பல் காலி. ஏன்னா அதோட சைஸ் பாத்தீங்கன்னா லோக்கி சைஸுக்கு இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல, இது லோக்கி இன்ஸ்பயர் பண்ணி அந்த குழந்தைங்க வரைஞ்சதான். கையில சுத்திலோட வந்து அட்டாக் பண்ண ஓங்கும். அப்பதான் நம்ம கேபனோட என்ட்ரி. நாங்க என்ன இங்க பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு வெட்டியா இருக்க வாடா வந்தோன்னு ஒக்காமக்கா ஒரு ஜம்ப போட்டு ஒரே போடு, அதுவும் தலையிலேயே ரெண்டா பொழந்துரும். அத்தனை பேரும் யான்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. ஒரே ஸ்லாஷ்ல பொழந்துட்டீங்களேன்னு பாராட்டுவானுங்களா. இது குழந்தைகளோட நைட் மேர் தான். ஒரிஜினல் மான்ஸ்டரா இருந்தா வாய்ப்பே இல்லாம. சரி இதோட முடிஞ்சிருச்சு, அதான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்கன்னு பார்த்தா இன்னும் புதுசா கிளம்பிக்கிட்டு வருங்க. ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல, எக்கச்சக்கமா ரவுண்டு கட்டுதுங்க. வேற வழியே இல்ல, இவங்க சண்டை போட்டு தான் ஆகணும். அண்ட் கேபன் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த வேலையை பண்றது ஒரு 3 பேருன்னு. அதுவும் அவனுங்க மேலதான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கரெக்டா சொல்லுவாரு. ஏன்னா அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்க வாய்ஸ் இவருக்கு கேட்டிருக்குது. இவங்க இங்கே இருந்தாங்கன்னா டெஃபினட்டா அது எல்பேஃபுக்கு சேஃப் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே ஒரு முடிவும் வரப்போகுதுன்னு சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ணா இன்னும் காடு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் சீ கிளவுட் இருக்குல்ல, அது கூட பைப்பை கனெக்ட் பண்ணி மோட்டரையும் போட்டு விட்டு தண்ணியை அடிப்பாங்க. நெருப்பு குறையிற மாதிரி இல்ல. ஏன்னா கொஞ்சம் எரிஞ்சா பரவாயில்ல, ஏகப்பட்ட இடம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்க கப்பல்ல போயிட்டு இருக்க நம்மளுங்க அதை பார்த்து பதறிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. நமி தான் கரெக்டா சொல்லுவான், இந்த அளவுக்கு இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னா டெஃபினட்டா இங்கனக்குள்ளதான் அவங்க எங்கேயாச்சும் இருப்பாங்க. நம்ம சீக்கிரமா அவங்கள கண்டுபிடிக்கணும்னு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளை வேற கிட்னாப் பண்ண ட்ரை பண்றானுங்க. விட்டக்கூடாதுன்னு வெறி கொண்டு வேலையை பார்ப்பாங்க. அந்த கோலன் பையன் நெருப்புல இருந்து வர புகையை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிப்பான். வேற ஒண்ணும் இல்ல, அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அந்த நெருப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கத்திட்டு இருப்பான். இப்படியே விட்டுட்டோம்னா அவங்க நேரா அந்த நெருப்புக்குள்ள போயிருவாங்க அப்படின்ட்டு நம்ம ஆளுகளும் பல்ல கடிச்சிட்டு நிப்பாங்க. அந்த சீனே அப்படியே பரபரப்பாகுது. அத்தனை பேர் முகத்திலயும் அப்படி ஒரு கலவரம். அப்ப ஜின்பே ஏதோ ஒண்ணு வெறித்தனமா பிளான் பண்ணுவான். அப்படியே கட் பண்ணி இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸை காட்டுறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கேப் விடாம அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவுதான் ஃபோர்ஸ் கொடுத்து தண்ணியை அடிச்சாலும் அந்த நெருப்பு கொஞ்சம் கூட குறையிற மாதிரியும் இல்ல. அதே நேரம் இங்க சால் குழந்தைகளை காப்பாற்ற ட்ரை பண்ணப்போ ஒரு மிருகம் வந்து பஞ்சாயத்து பண்ணுச்சுல்ல, அதை பொழந்துட்டான். அது மட்டும் இல்லாம அங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஃபயர் பிரிகேட்ஸை பார்த்துட்டு சூப்பரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, விட்டுறாதீங்க, ஆனா இன்னும் நீங்க சீக்கிரமா பண்ணணும், அந்த குழந்தைங்க எல்லாம் நெருப்பு கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க கதறுவாங்க. நாங்க ஆல்ரெடி ஃபுல் ஃபோர்ஸ்ல தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு மேல எங்களால ஃபோர்ஸ் கொடுக்க முடியலம்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பைப்பே பாத்தீங்கன்னா விரிசல் விட்டு அதுல இருந்து தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த அளவுக்கு கருணை கொடூரமா கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கை வலிக்குது, அதை கூட அவங்க மதிக்கல. இங்க சால் ஒரு சைடு கதறுவான், அங்க குழந்தைங்க ஒரு சைடு நெருப்பு கிட்ட போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த ஷெஃபர்ட் அங்க என்ஜாய் பண்ணுவான். பாரு குங்கோ, அதை பாரு, குழந்தைங்க எல்லாம் உயிரோட எரிய போறாங்க, பார்க்கும் போதே சூப்பரா இருக்குது இல்ல. ஆமா, நெருப்பு கிட்ட போறாங்களே, திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவாங்களான்னு கேட்பான். ஆக்சுவலா அவங்க நெருப்புக்குள்ள போய் எரியும் போதுதான் எந்திரிப்பாங்களாமா. அது வரைக்கும் அவங்க எந்திரிக்க வாய்ப்பே இல்லாம. அது மட்டும் இல்லாம அதை பார்த்துட்டு எல்லாரோட பேரண்ட்ஸும் கதறுவாங்க. ஆனா கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த குழந்தைகளோட எலும்பு மட்டும் தான்பா. அதை கேட்டுட்டு அந்த ஷெஃபர்டுக்கு செம ஹாப்பி. வேற லெவலுப்பா, சூப்பரா இருக்கும் போல இருக்குமேன்னு கத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அங்க குழந்தைங்க வேற ஆடிக்கிட்டே நடந்து போறாங்க. அப்ப அங்க இருக்க சீ கிளவுடுக்குள்ள அப்படியே பபிள்ஸ் போயிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. இங்க டோரி, பிராகி, ஸ்கோப்பன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க நெருப்பு கிட்ட போயிட்டு இருக்கத பார்த்துட்டு ஃபயர் பிரிகேட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா நெருப்பு அணைங்கன்னு கதறுவானுங்க.
என்ன பண்ண முடியும்? அவங்களும் ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு அடிச்சாலும் நெருப்பு கொஞ்சம் கூட அணையல. பைப்போட விரிசல் வேற பெருசாகிக்கிட்டே போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா பைப்பு வெடிச்சிரும். அதுக்கப்புறம் தண்ணியும் ஒழுங்கா அடிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம்னு அவங்க ஒரு சைடு கதறாங்க. குழந்தைங்க நெருப்பு கிட்ட போக அதை பார்த்த சால் அப்படியே கதறுவா. ஐயோ நம்ம லேட் பண்ணிட்டோமா, எல்லா குழந்தைகளும் நெருப்புக்குள்ள போய் எரிய போறாங்களான்னு அவங்கள பார்த்து வேகமா ஓடுவான். நில்லுங்க நில்லுங்கன்னு கத்திக்கிட்டே. கட்டக்கால் பாத்தீங்களா, அதனால அவனால ஒழுங்கா ஓடவும் முடியல. அங்க சாப்பர் கதை ராபின் அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருப்பா. அவ்வளவுதான், அவங்க நெருப்பு கிட்ட நெருங்கிட்டாங்க. இனி சாலால கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. கப்பல்ல இருக்க ஜெயின்ட் பைரட்ஸாலையும் எதுவும் பண்ண முடியாது. ஊர் மக்கள் அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ் எல்லாம் கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அத்தனை பேரும் அவ்வளவு பதட்டத்துல இருப்பாங்க. அந்த கிறுக்கு பையன் அங்க விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். அப்படித்தான் உள்ள போங்கன்னு கரெக்டா அந்த நெருப்புக்குள்ள குழந்தைங்க காலை வைக்கும். அத்தனை பேரும் அப்படியே ஒரு செகண்ட் ஹார்ட் நின்னு போய் இருக்கும் போதுதான் நம்ம ஜின்பேவை காட்டுவாங்க. இதுதான் சரியான சீனு. சீ கிளவுடுக்குள்ள போய் அந்த தண்ணிய ஏதோ துணிய பிடிக்கிற மாதிரி பிடிச்சு ஒரு ரொட்டேஷனை போட்டு தூக்கி அடிப்பான் பாருங்க. ஒரு பெரிய சூறாவளியே வந்த மாதிரி தண்ணி சும்மா பிச்சுக்கிட்டு வரும். எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. அவன் தூக்கி எறிஞ்ச தண்ணி அங்க எரிஞ்சிட்டு இருக்க மொத்த நெருப்பையும் கவர் பண்ணிருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு ஜின்பே எஃபோர்ட் போட்டு அடிச்சிருக்கான் பாருங்க. அவ்வளவுதான், நெருப்பு பூரா அணைஞ்சு போயிடும். அத்தனை பேருக்கும் அவ்வளவு ஹாப்பி. ஃபயர் பிரிகேட்ஸ் எல்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு இருந்தப்போ அந்த ஷெஃபர்ட் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தான். இப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அவங்க கடுப்புல உட்கார்ந்து கத்திட்டு இருப்பான். செம ஃபன் ஒண்ணு இருந்துச்சு, அதை கெடுத்துட்டானே, என்ன குங்கோ இப்படி ஆயிருச்சும்பா. அவ அப்படியே குறுன்னு லுக்கு விட்டுட்டு இருப்பான். அவ்வளவுதான், எல்லாரும் ஆனந்த கண்ணீர்ல என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாம் முடிஞ்சேன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சா. அதுக்கப்புறம் ஜென்பே தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்து, என்னப்பா என்னாச்சு, நெருப்பு அணைஞ்சிருச்சா, நான் கரெக்டான டைம்க்கு வந்துட்டேன் நானு வெள்ளந்தியா வந்து கேட்பான். எல்லாம் பார்த்துட்டு யோ என்னையா கேள்வி இது, தெரிக்க விட்டுட்டையா நீ, வேற லெவல் சம்பவம்னு அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அப்புறம் கப்பல்ல வந்து லேண்ட் ஆன உடனே ஜின்பே நீ வேற லெவல் யான உடனே, அட குழந்தைங்க மாட்டிக்கிட்டாங்கப்பா, அதான் ஏதாச்சும் நம்மளால பண்ண முடியுமான்னு பார்த்தேன், குழந்தைங்க எல்லாம் ஓகேவான் தான் கேட்பான். அந்த கோலன் பயலுக்கு இப்ப ஜின்பே ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி தெரியறான். அப்புறம் இந்த மாதிரி நெருப்பு அணைஞ்சு போச்சு அப்படின்னு ஸ்கூலுக்கு ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவொன்னு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனா அந்த குழந்தைகளை இன்னும் ஸ்டாப் பண்ணல. இன்னும் அவங்க நடந்து போயிட்டு தான் இருப்பாங்க. பட் அதை இவனுங்க பெரிய பஞ்சாயத்தாலாம் பார்க்கல. குழந்தைகளை காப்பாத்தியாச்சுல்ல, அவ்வளவுதான். இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, ஜின்பே தான் தண்ணியை தூக்கி அடிச்சு நெருப்பு அணைச்சான்னு டோரி பிராகி அந்த கூட்டத்துக்கு இன்னும் தெரியல. அவனுங்க ஃபயர் பிரிகேட் தான் இந்த நெருப்பு அணைச்சிட்டாங்கன்னு சொல்லி, நீங்க தான் எல்பேஃபோட கார்டியன் ஏஞ்சல் அப்படி இப்படின்னு சொல்லி பாராட்டி தள்ளுவாங்க. அவனுங்களுக்கே ஒண்ணும் புரியல, நாங்க எதுவுமே பண்ணலையா, அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்படின்னா அவனுக்குமே தெரியல, ராபினுக்கும் சாப்பருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த வேலை ஜின்பே தான் பண்ணிருப்பான்னு. இங்க கோலன் பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஃபீல் பண்ணி ஜின்பே கிட்ட தேங்க்ஸ்ம்பா. அடா அதெல்லாம் எதுக்குப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லாம்பா. ஜின்பே தான் எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டானே. அப்ப அந்த கோலன் பையல என்ன சொல்லுவான்னா, ஸ்கூல்ல இருக்க யாருமே என்னோட டைப் இல்ல, என் கூட சேர மாட்டாங்க, ஆனா நான் அவங்கள ஃப்ரெண்ட்ஸா தான் பாக்குறேன், அவங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது அப்படின்னு ஒண்ணு, நீ ஒண்ணு கவலைப்படாத, நாங்க அவங்கள விட மாட்டோம், எப்படியாச்சும் காப்பாத்துவோம்பாங்க. இப்படி இவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ கப்பல்ல வந்து நின்னுட்டு இருப்பாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம குங்கோ. குழந்தைகளை காப்பாத்திட்டீங்களான்னு வில்லத்தனமா சொல்லுவான். அப்படின்னா இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சண்டையை ஆரம்பிக்க போகுது. அந்த சண்டை என்ன லெவல்ல இருக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா. Yeah!